இந்த குரலை ஏன் எழுப்ப செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்துல வந்திருக்கிறோம். அதை நிவர்த்திக்கு பண்ணணுங்கிற எண்ணத்துல இங்க வரும்போது அந்த மகிழ்ச்சிகளின் ஆற்றலுக்கு இந்த சக்திகளை உபதேசித்து உங்க நல்ல உணர்வுகளை பதிவு செய்திருக்கு. அந்த பதிவு செய்த பின் நாம் இந்த முறைப்படி தியானம் இருந்த பின் ஒரே எண்ண உணர்வோட நாம இந்த சப்தத்தை வெளிப்படுத்துறோம். இப்ப நாம குழம்பு வைக்கிறோம், காரம், புளிப்பு, இனிப்பு, தோற்பு, உப்பு அத்தனையும் கலந்து ஒரு சமபங்காகும் போது அது சுவையாக மாறுகின்றது. இதை போல ஒருவருக்கொருவர் நாம் தனித்திருந்து போற்ற முடியவில்லை என்றாலும் இப்ப நாம ஒன்று சேர்த்து இந்த தியானத்தின் சக்தியை நாம் எடுத்து இப்ப இன்னேறு வரையும் சுவாசிச்சு இந்த ஒலிகளை வெளிப்படுத்தும் போது சூரியனுடைய காந்த புலங்கள் அது கவர்கின்றது. பின் அதை மீண்டும் எல்லோரும் நாம் சொல்லும் போது எல்லோருடைய உணர்வும் ஒன்று போல நம் உணர்வின் செவிகளில் அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. ஆனால் அந்த தூண்டிய உணர்வுகள் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய 1008 குணங்களையும் இந்த நல்ல உணர்வுகள் பதிவாகின்றது. ஆனால் 1008 பேர் இங்க வந்திருந்தாலும் 1008 விதமான குணங்கள் கொண்டுதான் நாங்கள் இருப்போம். ஆனால் 1008 குணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் இப்ப நாம் ஒன்று இணைக்க ஒரே நினைவில் கொண்டு இந்த தியானத்தினால ஆற்றல் மிக்க சக்தியில நாம் இந்த உணர்வின் நினைவலைகளை கூட்டி நம் உடலுக்குள் ஒன்று சேர்த்து நாம் வெளிப்படுத்தும் போது சூரியனின் காந்த சக்தி அது கவர்ந்து அலைகளாக செல்லுகின்றது. அதே உணர்வுடன் நாம் புலனறிவு எடுக்கப்படும் போது இந்த உணர்வுகள் நமக்குள் தோன்றி இதே உணர்ச்சியை சுவாசிக்க செய்து நம் உடலில் இருக்கக்கூடிய 1008 நல்ல குணங்களும் இது பதிவாகின்றது. ஆக இப்படி நாம் பதிவு செய்து கொள்ளுடைய நோக்கம் இது எதற்கு என்றால், இப்ப நாமோ வாரத்தில் ஒரு நாள் வீட்டிலே கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து நாம் பழகிய பின் இதே போன்று நாம் தியானம் இருந்த பின் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அது யாரா இருந்தாலும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆத்மா நாம் எல்லோரும் அவங்க எண்ணி அந்த உயிராத்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று. ஏனென்றால் நாம் எந்த குடும்பத்தை நாம் வாழ்ந்தோமோ அவர்கள் குல தெய்வங்களாக எண்ண வேண்டும். நாம் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராத்மாக்களை நாம் எண்ணி சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் உந்தி தள்ளுகின்றோம். ஆக நாம் இங்கே அனைவரும் இதே போன்ற கூட்டு குடும்ப தியானங்களில் நாம் ஒவ்வொருவருடைய மனங்களை நாம் இணைக்க செய்து எந்த மெய்யொலியின் ஞானத்தை நாம் பேசிக்கொண்டிருந்தோமோ இந்த உணர்வலைகள் நமக்குள் பதிவாகின்றது. பதிவான பின் இந்த உடலை விட்டு ஒரு ஆத்மா அந்த உடலை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அத்தருணங்களில் நாம் இதை போன்று கூடியிருந்து இந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற போது எல்லோருடைய உணர்வுகள் இருப்பதனால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிராத்மாவை அந்த விண்வெளி செலுத்த முடியும். ஞானிகளும் மகரிஷிகளும் இதே போன்றுதான் அவர்கள் ஆற்றல் மிக்க சக்தி தனக்குள் வளர்க்கப்பட்டு, ஆனால் ஒரு மனிதன் துன்புற்று இருக்கும் போது அவர்கள் கற்றுணர்ந்த அந்த சக்தியினுடைய நிலையை அவர் வாக்காலும் தகாந்து மறந்தாலும் ஒரு மனிதன் உடல் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கி அந்த துன்பத்தில் அவன் துன்பத்தை நீங்கிய பின் அந்த மகிழ்ச்சியுடைய எண்ண அலைகளை தொடர்புடைய வைக்கிறார்கள். இவ்வாறுதான் அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே இந்த பூமியின் பிடிப்பு எந்த உயிராத்மா நாம் இங்கே வந்தாலும் இந்த பூமியிலே விளைந்த இந்த சக்தியினுடைய துணை கொண்டு வரும்போது இந்த பூமியின் ஈர்ப்பு பிடிப்பிலே தான் இந்த உயிராத்மா இருக்கும். ஆனால் இதென்று விடுபட்டு செல்ல வேண்டும் என்றால் இன்று விஞ்ஞானிகள் எப்படி இந்த பூமியின் நிலைகளை விட்டு உந்து விசை வைத்து விண்ணினை வேகமாக செலுத்துகின்றனரோ இதனுடைய அழுத்த ஈர்ப்புக்கு மீறி அதை பிளந்து செல்லக்கூடிய சக்தியுடைய நிலைகள் வைத்துதான் ஒரு ராக்கெட்டினுடைய தன்மையை விண்ணுக்கு செலுத்துகின்றார்கள். இதே போல நம்முடன் உடன் பிறந்த அந்த உயிராத்மாவுடைய நிலைகளை இந்த உடலோட்டி சென்ற பின் இந்த உணர்வின் சத்தான நிலைகள் கொண்டு இன்னொரு உடம்பு இழுத்து கொள்ளாதபடி அந்த உடலோட்டு பிரிந்து சென்ற பின் இதே போல முறைப்படி நாம் இந்த தியானத்தை செய்து கொண்டு வாரத்தில் ஒரு நாள் கூட்டு தியானமும் பௌர்ணமி தியானம் என்ற நிலைகளே உங்க புலனறிவை விண்ணை நோக்கி செலுத்துவதற்கு பழக்கி கொடுக்கிறோம். ஆனால் மாசல் ஒரு தரம் பௌர்ணமி அன்று இதை போல கூட்டு தியானங்களிலிருந்து மூதாருடைய உயிராத்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அவர்கள் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று
இந்த நினைவு உங்களுக்குள் இதை போலவே தியானித்து அது பழக்கி கொடுக்கிறோம். அப்ப அந்த எண்ணத்தின் நிலையை நீங்க எண்ணி விண்ணை நோக்கி பாயும் போது இந்த உணர்வின் நினை அலைகள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைகின்றது. ஆனா அந்த சப்தரிஷிகள் நம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த பூமியில அவர்கிட்ட மூச்சலைகளும் அவர் உடலிருந்து வந்த ஆற்றல் மிக்க இந்த சக்திகள் சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து நம்ம பூமியிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக நாம் இன்று விஞ்ஞான நிலைகள் கொண்டு ராக்கெட்டை விண்ணிலே ஏவி அங்கு இருக்கக்கூடிய செய்திகளை அறிந்து உணர்வது போல நாம் இங்கே பூமியிலிருந்து பெறுகின்றார்கள். இதை போல நம் மூதாதையுடைய உயிராத்மாக்களை நாம் விண் செலுத்தி அந்த உணர்வின் நினைவலை கொண்டு விண்ணிலே செலுத்திய பெறும். ஆனா அந்த சப்தரிஷிகளை நாம் எண்ணி அந்த உணர்வின் சக்திகளை நினைவுடன் இணைக்க செய்யும் போது அந்த ஞானிகள் இங்கே வாழ்ந்த காலத்தில் இங்க இருக்கக்கூடிய சக்திகளை நாம் பெற்று அவர்கள் எப்படி தன் உடல்லே இன்னொரு உடல் பெறாத வண்ணம் அதை அழித்து விட்டு தன் உணர்வின் நிலை ஒளியா மாற்றினார்களோ இதை போல அவர்களுடைய எண்ணங்களை நாம் இந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி நாம் பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த உணர்வின் சக்தி நாம் கவர்ந்து நம் உடலுக்குள் அந்த உணர்வுகளை மாற்றி அமைக்க முடியும். இல்லை என்றால் அவருடைய தொடர்பு இல்லாதபடி இதை எதையுமே எடுக்க முடியாது. அவர் எந்த உணர்வின் தன்மை அவர்கள் வளர்த்தார்களோ அந்த உணர்வின் எண்ண அலைகள் அங்கே பதிய செய்யும் போது அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிறைய வருகின்றது. இப்ப நாம் நண்பர்களுக்குள் ஒருவருக்கு ஒரு போர் இருக்கின்றோம். எனக்கு துரோகம் செய்தார் பாவி என்று நினைக்கும் போது அங்கு புற ஓடுகின்றது. எனக்கு நன்மை செய்தார் என்று எண்ணும் போது அது விக்கலாகின்றது. இதை போன்ற உணர்வின் தன்மைகளை மனிதனுக்குள் மனிதன் பாய்ச்சிய நிலைகள் கொண்டு ஆனால் ஞானிகள் அவங்க விண்ணிலை சென்ற நிலையை எமது குருநாதர் காட்டிய அருள் வழிப்படி அதை பெரும் தகுதியை ஏற்படுத்தினார். எனக்கு அதை பெரும் தகுதியை பெற்ற பின் அதே உணர்வின் சக்தி நாம் வளர்க்கப்படும் போது அந்த உணர்வின் எண்ண அலைகளை உங்களின் கேட்க செய்து அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு மகிழ்ச்சியின் ஆற்றலை உங்களுக்குள் பெருகச் செய்து அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் உங்கள் நினைவை ஊடுருவச் செய்து அந்த உணர்வின் நினைவு கொண்டு எண்ணும் போது அந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதங்களுக்கு இது பயன்படும். மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்று இதை போல நாம் எண்ணும் போதும் இந்த காற்றிலே படர்ந்திருக்கக்கூடிய அந்த ஞானியின் சக்தி நாம் பெற முடியும். அதற்கும் அதே சமயத்தில் நாம் மூதாதிகள் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அந்த உயிராத்மாவை இப்ப நாம் எத்தனை பேர் சேர்ந்து இந்த ஒளியை எழுப்பினமோ சிறு துளி பெருவெள்ளம் என்ற நிலையை போல இதுக்கு ஆற்றல் சக்தி தேவை. இது மனிதனுடைய உந்து விசை ஜாய்ச்சி தேவை. ஆகவே நாம் இது அனைத்தும் உருக்கணிந்த நிலைகள் கொண்டு ஒரு மனதுடன் நாம் இயங்க செய்து இப்ப நாம் எந்த வழிகளை நாம் செல்லுகின்றோமோ மெய் ஒளி பெற வேண்டும் என்று அந்த வழியிலே நாம் செல்லக்கூடிய அனைவருமே இதை போன்ற எண்ணி ஒரு உடலை விட்டு இந்த ஆத்மா பிரிந்து வெளியிலே சென்றால் அவர்கள் எண்ணி இந்த ஆத்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அது ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இதை போல அந்த ரோடிக்குள் அது சிலது நிமிடத்திற்குள் அல்லது சில மணி நேரத்திற்குள் அந்த ஆத்மாக்களை விண் செலுத்தினால் அந்த உயிராத்மா மெய் ஒளி பெறுகின்றது. ஆனால் அதே போல அந்த ஆத்மா இன்னொரு சரீரம் பெறாதபடி அங்கே தள்ளலாம். ஏனென்றால் நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு தியானத்தின் நிலைகளையும் அந்த மகிழ்ச்சியின் அன்புகளில் தான் இப்போ உபதேசத்தின் வாயிலாக அது செலுத்துகின்றோம். ஆனால் இதை போலதான் இன்று வான்மீகியோ ஆனால் அதே போல வியாசகரோ அவர்களெல்லாம் கற்று உணர்ந்தவர்கள் அல்ல. சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தான் மெய் ஒளி தனக்குள் பெற்று மெய்ஞானம் பேசி தனக்குள் அந்த உணர்வின் சக்தி வளர்த்து அவர் கண்டறிந்த உணர்வையை மற்ற மக்கள் மத்தியில் அது பாய்ச்சி அந்த உணர்வின் துணை கொண்டு இந்த உடலவற்று வின் சென்றார். அவர்கள் வெளியிட்ட இந்த அலையின் தொடர் கொண்டு அவர்கள் சென்ற பாதையிலே நாம் சென்றால்தான் நாம் போக முடியுமே தவிர அரசர்கள் காட்டிய நிறைகள் கொண்டு நாம் சென்றால் புவியின் பீட்பிலே தான் நாம் சிக்கி தவிக்க வேண்டி வரும். அதனால இதை போல நிலைகள் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து அது நீங்க பழகுது. இப்ப நாம் அனைத்துடைய நிலைகள் எல்லாருடைய உணர்வுகளையும் நாம் உருக்கணிந்த நல்ல சக்தியை ஒன்று போல பார்த்திருக்கிறனால் இதை நிலைநிறுத்துவதற்கு இதை போல ஒவ்வொரு வீட்டிலையும் கூட்டு தியானங்கள் இருந்து அந்த குடும்பம் நல்லதா இருக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியின் சக்தி படர வேண்டும் என்று எண்ணுங்கள். இதை போல நாம் ஒவ்வொரு ஆத்மாவுடைய நிலைகள் இறந்த பின் ஒவ்வொரு ஆத்மா உடலுக்குள் புகுந்த பின் நாம் எண்ணத்தை செலுத்தினாலும் நம் நல்ல எண்ணங்களை செலுத்தாதபடி சில தொல்லைகள் கொடுக்கின்றது. ஆவி பிடித்துக் கொள்கின்றது, பேய் பிடித்துக் கொள்கின்றது என்ற நிலையும் இதே மாதிரி கெட்ட குணங்கள் கொண்ட இந்த உயிராத்மாக்களை மந்திர சக்தி கொண்டு தனக்குள் துணை கொண்டு எடுத்து இன்னொரு மனிதன் நல்ல வாழ்வனை பொறாமை கொண்டு ஏவி அந்த தீய விடைகளும் உருவாக்குகின்றார்கள். இதை போன்ற நிலைகளும் நமக்குள் நினைத்திருக்காதபடி அந்த மகிழ்ச்சிகளின் அணுசக்தி நான் பெற வேண்டும், என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நாம் எண்ணி அந்த அருள் சக்தி நமக்குள் கூட்டினால் நாம் எப்படி நாம் திரவகத்தை ஊற்றி தங்கத்துக்குள் திரவத்தை ஊற்ற உடனே பித்தளைகள் ஆவியா மாறுதோ இதை போலவும் கண்ணன் தன் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தார். அதாவது கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உபதேசித்தான் என்று நாம் கண்ணின் நினைவலைகளை விண்ணை நோக்கி ஏகி
அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி ஆற்றலை பெற வேண்டும் என்று எண்ணி தன் உடலுக்குள் நினைவு செலுத்தி என் உடலுக்குள் மகிழ்ச்சியின் அணுசக்தி படர்ந்து என் உடல் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் அது பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் சக்தி நம்ம உடலுக்குள் அது செலுத்தப்படும் போது அந்த உணர்வு ஆற்றல் மிக்க மெய்ஞான அணுசக்திகள் அது இருந்து அது நம்மளுடன் ஒத்துழைக்கும் நிலையில் வரும். எந்த ஆவியும் இன்னொரு மந்திர சக்தியால் தடைப்படுத்த முடியாது. அப்படி தடைப்படுத்தினாலும் இன்று ஒருத்தன் போக்கியை நம்மளை அடக்க வருகிறார் என்றால் போக்கிரை கண்டால் நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். இதை போலதான் ஒரு இன்னொரு ஆவியினுடைய தன்மைகள் ஒரு உடலுக்குள் பிறந்து விட்டால் இன்னொரு போக்கிரியான தன்மை கொண்ட குணங்கள் கொண்ட அந்த ஆவியை இவன் உடலுக்குள் ஏவச் செய்து இந்த உணர்வு ரெண்டும் போர் முறைகளில் தான் இருக்கும். ஆக எந்த ஆவி இவர்கள் ஏவினாலும் அவர்கள் கைகால் குடத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒன்றுக்கொண்டு நாம் எப்படி பார்த்தவுடனே பயந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல இந்த உணர்வின் தன்மை மோதிக்கொண்டு அதை அடக்கிக் கொண்டே உள்ளுக்கு கைகால் குடைச்சலும் பல தீய வினைகளை உருவாக்குமே தவிர அன்னைக்கு அவள் சிறிது காலம்தான் அது இருக்கும். மீண்டும் இந்த கெட்ட ஆவியின் உணர்வு நமக்குள் சுவாசித்து இந்த உணர்வின் தன்மையை நாம் இறந்த பின் அது சிறிதளவு இடம்பட்டால் அதனை நினைக்க நம்ம அழைத்து சென்று இந்த மனிதனுடைய உருவனுடைய நிலைகள் சீர்குலைக்க செய்துவிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து மீட்டுவதற்கு உங்களை இந்த முறைப்படி தியானம் இருந்து இப்ப நம்ம அந்த ஆத்மசுத்தியை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மசுத்திங்கிற போது ரேடியோ டிவிகளை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொண்ட பின் அந்த சுவிட்சை போட்ட உடனே வருகின்றதோ இதை போன்றுதான் நாம் நல்ல குணங்களுக்குள் இப்ப நாம் உபதேசித்த இந்த சக்தியை இந்த முறைப்படி தியானம் செய்து கொண்டால் காற்றிலே மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சக்தியை நாம் உடனடியாக சுவாசித்து நமக்குள் இருக்கக்கூடிய தீமையை அது போக்கிக் கொள்ள நம்மளுக்கு அந்த சக்தி வேணும். நாம் எண்ணி உடனே அந்த சக்தி நம்ம புகுந்து ஒவ்வொரு நிமிஷத்திலும் அது போக்க வேண்டும். ஒரு பாலுக்குள் அதை சாப்பிட்டால் உடலுக்குள் சத்தாகின்றது. ஒரு சில விஷம் பட்டால் அந்த பாலை குடிப்பவருடைய நிலைகள் மாய்த்து விடுகின்றது. இதை போல நாம் பாலை போல மனம் உயர்ந்த சக்திகள் பெற்றிருந்தாலும் வேதனை என்ற நிலையும் ஒரு வேதனைக்குரிய நிலைகளை அதை செயல்படுத்தி அந்த எண்ணத்தை நமக்குள் பேசும்போது அது பாய்ச்சிவிட்டால் நமக்குள் ஊடுருவி அந்த வேதனையான உணர்வுகளை நமக்குள் விளைந்து விடுகின்றது. அவ்வாறு இருப்பதை நாம் தடுக்க வேண்டும். நாம் தவறே செய்ய வேண்டியில்லை. ஒரு குழந்தை தவறி கீழே விழுந்து விட்டால் பாசத்தாலே அவன் படும் நிலையை பார்த்த உடனே அவன் அடிபட்டு வேதனையாக வெளியும் மூச்சலையை நாம் அதை கண் கொண்டு பார்க்கும்போது ஆனால் அந்த உணர்வை நாம் எடுத்துக்கொள்ள நேருகின்றது. ஆனால் அவன் பட்ட வேதனை நமக்குள் வந்தவுடனே அவன் அடிபட்டு வேதனையாகின்றான். நாம் சுவாசித்த நிலைகள் எனக்குள் வேதனை விடுவார்கள். அவன் வேதனைப்பட்ட உணர்வு மூச்சு வெளிவிடுகின்றது. சூரியனை காந்த சக்திகள் அதை கவர்ந்து கொள்கின்றது. நான் நினைவு கொண்டு அதை பார்க்கின்றேன். அந்த உணர்வு எனக்குள் ஊடுருவி எனக்குள் வேதனையை தூண்டச் செய்து ஆனால் காக்கும் உணர்வு வருகின்றது. ஆனால் அதே சமயம் ஒருத்தன் போக்கிரியானவன் வருகின்றான். அவன் அசுர குணங்கள் கொண்டு அடிபட்டதை பார்த்து மகிழ்ச்சியாக இறக்கின்றான் இவருக்கு வேண்டும் என்று. ஆனால் இந்த உணர்வின் தன்மையை நல்லதை காக்கும் அவனிடம் இல்லை. ஆனால் அதை போல எண்ணங்கள் கொண்டவன் அவன் ரோட்டில் நடந்து செல்கின்றான். திடீரென்று எதிர்பார்க்காம ஒரு பஸ் வருகின்றது. ஆனால் இதனிடம் மோதிவிடுமே என்று எண்ணும் போது இவனுடைய அசுர சக்தி என்ன செய்கின்றது? அவன் ஏற்றி விடுவானா என்று முரட்டுத்தனமான நிலைகளை பார்ப்பான். ஆனால் அதே சமயம் அந்த வேதனை இவன் மேலே பாய்ஞ்சு அந்த பஸ் இவன் மேல மோதி அடித்த பிற்பாடு தான் வருவான். ஏனென்றால் எதிர்த்து நிற்கும் அந்த சக்தி தான் இவனை காக்கும் சக்தி அங்கு இருக்காது. முரட்டு குணத்தின் தன்மை கொண்டு அங்கு இரக்கமற்ற நிறைகள் செய்தால் ஆனால் அந்த இரக்கமற்ற உணர்வு இவனை காக்க அவன் எண்ணமே உதவாது. ஆனால் இரக்கத்துடன் இப்படி செய்தாலோ இந்த வேதனையான சற்று உடலுக்குள் வந்துடும். நாம் எப்படி விஷத்தை மனமாக மாற்றுகின்றதோ அந்த நாம் உடலிருந்து கெட்டதை நீக்கி நல்லதை உருவாக்கும் 4வது அறிவை நாம் செம்மையான நிலைகளை பயன்படுத்துவதற்குத்தான் இப்ப நாம் சொல்லும் இந்த தியானம். நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி இது என் உடலுக்குள் அதை செலுத்தக்கூடிய அந்த நிலைதான் ஆத்ம சுத்திங்கிறது. இந்த முறைப்படி ஒரு நாளைக்கு தியானம் என்பது ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அடுத்த நிமிடம் இந்த வாழ்நாள் முழுதுக்கும் உங்களுக்கு எப்போது துன்பம் நேருகின்றதோ அந்த துன்பமான உணர்வு உங்களுக்குள் போகாதபடி நரசிம்ம அவதாரம் என்பதுதான். அந்த துன்பம் வருவதெல்லாம் உங்க சுவாசத்துக்குள் சென்று உங்க உடலுக்குள் தீயதையோ உங்க உணர்ச்சிகள் தூண்டும் நிலையோ அது குறைப்பதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இப்ப இந்த ஆத்மசுத்தி என்ற நிலையை வாக்குடன் கூடி எத்துன்பம் நேர்ந்தாலும் மகிழ்ச்சியின் அம்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கும் போது அந்த உணர்ச்சி தூண்டச் செய்து அந்த மகிழ்ச்சியின் அம்சக்தி நீ எண்ணி இயங்கும் போது அது உங்களுக்குள் சுவாசிக்க நேருகின்றது. ஆக சுவாசிக்க நேரும் போது உங்க உடலுக்குள் நீங்க ஒரு சங்கடமான எண்ணங்கள் உங்களுக்குள் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதை இது ஊடுருவி அதை அமழ்த்துகின்றது. ஆக அதற்கு இந்த அவசியம் இந்த ஆத்ம சுத்தி தேவை. அதனால இப்போ இந்த வேளையில் தியானம் இருந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆத்ம சுத்தி என்பதை
இப்ப நாம தியானம் வந்து எவ்வளவு நேரம் இருந்தோம்? ஒரு 10 நிமிஷம் தான். இது போறோம். ஏன்னா செடி கொடிகள் அனைத்துமே சூரியனுடைய காந்த சக்திகள் எடுத்துக்கொள்கின்றது. பாக்கி நாள் முழுதும் என்ன செய்யுது? இந்த காற்றில் இருந்து இருக்கக்கூடிய சக்தி தனக்குள் எடுத்து தன் இனத்தை வளர்த்துக் கொள்ளும். இதே போல மெய்ஞானிகள் காட்டிய அந்த அருள்வழியை பெறுவதற்கு நம்மளுக்குள் அந்த ஆற்றல் தேவை. இப்போ ஆத்ம சுத்தி செய்யும். எல்லாரும் நேரம் நிமிந்திரங்க. இப்போ முகவாய் மேல மேல தூக்கி அப்படி அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருசக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிருங்க. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருள்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்போ மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகரிஷிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா என்ற ஏக்கத்துடன் அந்த கண்ணை திறந்த மனைக்கு அந்த ஏக்கத்தோட இருந்து இப்படி ஒரு நிமிஷம் இருக்கணும். முதல்ல அம்மா அப்பா அருளால் மகரிஷின் அருள்சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அது திரும்ப திரும்ப நினைக்கும் போது ஒரு நிமிஷம். இப்ப இதே மாதிரி மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகரிஷிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அதாவது நாம் எண்ணக்கூடியது நம் உடலுக்குள் எல்லா குணங்களையும் அந்த மகரிஷின் அருள்சக்தி படர்ந்து என் உடலுக்குள் இன்னொரு ஆத்மா வந்திருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கும் இது பெற வேண்டும் என்று நினைவு செலுத்தினால்தான் அதிலே சேரும். ஆகினாலே மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடலுள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் வெற்றி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகரிஷிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்ப கண்ணை மூடும். மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகரிஷிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்ப கண்ணை மூடி நினைவை உங்க உடலுக்குள் செலுத்தி இதே மாதிரி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இப்ப கண்ணை தரணும். மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் மகரிஷிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இந்த நினைவை அப்படி கண்ணை திறந்து ஏங்கி இழுங்க. மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகரிஷிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்ப கண்ணை மூடி மகரிஷிகளின் அருள்சக்தி என் உடலுக்குள் என் உடல் முழுதும் படர்ந்து பரவி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகரிஷிகளின் அருள்சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. அது திரும்ப திரும்ப நினைவு. இப்ப கண்ணத்தன் ஓம் ஈஸ்வரா குருதேவா. என் சொல்லுக்குள் இனிமையும் என் செயல் அனைத்தும் புனிதமும் நாம் பார்ப்பதெல்லாம் நலமும் நாம் பார்ப்போரெல்லாம் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. இப்போ என் சொல்லுக்குள் இனிமை பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
நாம் பார்ப்போரெல்லாம் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. என் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. என் செயலெல்லாம் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்த மாதிரி ஆத்ம சுத்தியை ஒரு 5 நிமிஷம், இதுக்கு பேர் ஆத்ம சுத்திங்க. இதை மாதிரி செய்துட்டு இந்த எண்ணங்களை ஒரு நிமிஷமாவது திரும்ப திரும்ப உங்க மனசில் எண்ணி இது பேசி வெளியில அனுப்பும் போது இந்த சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து கொள்ளுது. அது திரும்ப திரும்ப சொன்ன உடனே நாம் பேசிய மூச்சலைகள் நம்மை நெருங்கி வருது. அப்ப நமக்குள் இந்த ஆத்மாவாக பாதுகாப்பு கவசமாகுது. இப்ப அடர்த்தியான சக்தியை நமக்குள் எடுத்து நாம் சுவாசிக்கும் போது நம் உடலின் முன்மனம் இது நிற்கின்றது. அப்ப நாம இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில செல்லும் போது இது மாதிரி ஆத்ம சுத்தி செய்துட்டு போவோம். இப்ப கடையில வியாபாரம் இல்லை, அது இல்லைன்னு எண்ண வேண்டியதில்லை. கடையில போய் உட்கார்ந்தோன்னு ரோட்ல போகும்போது எத்தனையோ கெடுதல்களை பாக்குறோம். அப்ப சங்கடம், சலிப்பு, கோபம், பயம், அவசரம் அத்தனை வரும். ஒவ்வொருத்தரும் நம்ம பஸ்ல கார்ல போகும்போதே ஒவ்வொருத்தர் செய்யற சேட்டையை பார்த்து நம்ம காத்தணும். ஒருத்தர் குறுக்கு போவோம், அறிவிக்கிட்டத்தனமா போறான் பாரு, நம்ம காத்தணும். இதே போல மற்றவங்க செய்யறத பார்க்கும்போதெல்லாம் இந்த உணர்வு நமக்குள்ள வந்துடுது. அப்ப நாம இங்கிருந்து கடந்து நம்ம கடைக்கு போகும்போது இதை சுத்தப்படுத்தணும். ஏன்னா இங்க கடையில போய் உட்கார் ரோட்ல பார்க்கும்போது எல்லாம் பார்த்து போகுது, வழி காட்டுது. ஆனால் நாம் அங்க போன உடனே சுத்தப்படுத்தணும். ஆத்ம சுத்தி செய்துட்டு மகரிஷிகளின் அசக்தி நம்ம கடையில படரணும். நம்ம வாடிக்கையாளர் அணுவும் நலமும் வளமும் பெறணும். என் சொல்லுக்குள் இனிமை பெறணும். என் செயலெல்லாம் நல்லதாக்கணும். நான் பார்ப்பதெல்லாம் நல்லதாகணும். நான் பார்ப்போரெல்லாம் நல்லவராகணும். என்னை பார்ப்போருக்கெல்லாம் நல்ல உணர்வு வரணும். என்னை பார்க்கும்போது நல்லதாக எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கடையில போய் உட்கார்ந்து இந்த எண்ணத்தை நீங்க பரப்பிக்கொள்ளும். இது வாழ்க்கைக்கும் உதவுது. அதே சமயம் ரோட்ல போன இந்த உணர்வே அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம சுவாசிச்சு இந்த உடலுக்குள் நல்லதை சேர்த்துக்கொள்ளும். ஆக இது மனிதன் ஒருவன் மட்டும்தான் செய்ய முடியும்.